நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 குற்றவாளிகளுக்கு இரட்டை மரண தண்டனை. ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலைகளை இரட்டை கொலைகளாக கருதி 2 மரண தண்டனை விதிப்பு. ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்திற்கு 1.4 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மதுரை மாவட்ட நீதிபதி உத்தரவு. 9 குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்து இழப்பீடு தர ஆணை. காவல் நிலைய மரண வழக்கில் நாட்டிலேயே முதன்முறையாக 9 போலீசாருக்கு மரண தண்டனை அறிவிப்பு. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் தண்டனை விவரத்திற்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினர் வரவேற்பு. நீதி கிடைச்சது எல்லாருக்குமான நீதின்னு தான் நான் நம்புறேன். நீதித்துறையை நம்பியிருந்தோம், நீதி எங்களுக்கு வழங்கியிருக்காங்க. சாத்தான்குளம் வழக்கின் தீர்ப்பை வரவேற்கும் விதமாக ஊர் மக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தண்டனை விவரங்கள் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பேட்டி. புதுச்சேரியில் ஆளுநர் யாரு என்றால் அது துணைநிலை ஆளுநர்தான் என திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். புதுச்சேரியை சங்கிகள் கூட்டம் நாசப்படுத்தி விட்டதாகவும் காட்டமான பேச்சு. இங்க ஆளினால் யாரு? ஆளுநர் ரங்கசாமி அவர்களை பொம்மை முதலமைச்சராக வச்சிருக்காங்க. சங்கே முழங்கனு பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மண்ணில் நின்று புதுச்சேரிய நாசமாக்கி இருக்கக்கூடிய சங்கி படையை விரட்டி அடிக்க எடப்பாடி பழனிசாமியை போன்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் மோடியின் அடிமைதான். அதிகாரம் இல்லாத அரசு என ரங்கசாமியை ஒப்புக்கொண்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தமிழக மக்களை கடன்காரராக மாற்றியதே திமுக அரசு செய்த சாதனை. டெல்லியில் தமிழ்நாட்டின் மானத்தை கப்பலேற்றியது திமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல கட்சி ஆட்சி செஞ்சிருக்கு. 73 ஆண்டு காலத்தில் 2021 வரை தமிழ்நாட்டில் கடன் 4,85,000. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? சென்னையில் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. காலை மாலை என 2 வேளைகள் அதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. அதிமுகவை முதலில் பாஜகவிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி மீட்க வேண்டும், பின்னர் தமிழ்நாட்டை மீட்க இபிஎஸ் முயற்சி செய்யட்டும் என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். தமிழ்நாட்டை மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிறாரு. முதல்ல அவரை காப்பாற்றணும். அதிமுக பாஜக கிட்ட அவர் அதிமுகவை மீட்கணும். இதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம செஞ்சு காட்டுவோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்புமனு தாக்கல் நிறைவு. முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் சுயேட்சைகள் என சுமார் 4000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல். தமிழகத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீது நாளை பரிசீலனை. மனுக்களை திரும்ப பெற வரும் 9ஆம் தேதி கடைசி நாள். மக்களின் ஆதரவு மற்றும் அபிமானத்துடன் தான் மக்கள் பிரதிநிதியாக வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி குறித்து மறைமுகமாக விமர்சித்த ஓ பன்னீர்செல்வம். மக்களால் அபிமானத்தோடு ஆதரவோடு தான் மக்கள் பிரதிநிதிகள் வர வேண்டும், செயலாற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வந்த வழி தவறான வழி. புதுச்சேரியில் சீமான் பிரசாரத்தின் போது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இடையூறு. தாவேக தொண்டர்களுடன் சீமான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு.
இவாடா டிவி திருப்பாடு, டேய் இவாடா டிவிடா, நீங்க வாங்க, நீங்க அறிவார்ந்த பிள்ளைகள், அது வெறும் தற்குறிகள். டேய் வாங்கடா, டேய் நீங்க கோமாளிகள் பிள்ளைலடா, போராளி பிள்ளைடா. டேய் FCRA சட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். அதன் பின் சட்டத்தில் சிறு சிறு திருத்தங்களை செய்தது பாஜக. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. திமுக, அதிமுக கட்சிகள் இலவசத்தை கொடுத்து மக்களின் ஆசையை தூண்டி ஏமாற்றி வருகின்றனர். இலவசங்களை அறிவிக்கும் கட்சிகள் அவர்களின் பரம்பரை பணத்தையா செலவு செய்கின்றனர் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமான கேள்வி. எல்லாம் இலவசம்னு கொடுத்து ஏமாற்றி எதிரியை பழகின ஆசையை தூண்டணும். அந்த ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றி, உங்களுக்கு வெனிசுலான்னு ஒரு நாடு அது தோற்று போனதுக்கு காரணம் இந்த இலவசம் தான். சென்னை சைதாப்பேட்டையில் நாளை நடைபெற இருந்த தாவேக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து. 1 மணி நேரம் மட்டுமே காவல்துறை அனுமதி வழங்கியதால் பரப்புரை ரத்து செய்த விஜய். வேட்புமனுவில் திருத்தம் செய்து புதிய பிரமாண பத்திரத்தை பெரம்பூர் தொகுதியில் தாக்கல் செய்தார் தாவேக தலைவர் விஜய். விஜய் மீதான வழக்குகளை இணைத்தும் விஜய் பிரச்சார வாகனம் குறித்த தகவலை இணைத்தும் புதிய பிரமாண பத்திரம் தாக்கல். கேரளம், அசாம், புதுச்சேரியில் நாளையுடன் முடிகிறது தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர ஓட்டு வேட்டை. தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் சௌமியா அன்புமணிக்கு 65 கோடியில் அசையும் அசையா சொத்துக்கள். சௌமியாவிடம் 4.26 கோடி ரூபாய் மதிப்பில் 366 சவரன் தங்க நகைகள், 1,64 லட்சம் ரூபாய் மதிப்பில் 151 கேரட் வைரம் இருப்பதாக தகவல். டெல்லி சட்டமன்றத்திற்குள் பேரிகார்டுகளை உடைத்துக் கொண்டு சென்ற காரால் பரபரப்பு. கார் ஓட்டுநர் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. $433 இந்தியர்களுடன் 16 இந்திய கொடியேந்தி சரக்கு கப்பல்கள் ஓர்முஸ் நீரிணை பகுதியில் நிறுத்தம். விரைவில் அனுமதி பெற்று இந்தியா நோக்கி வரும் என துறைமுக அமைச்சக கூடுதல் செயலாளர் முகேஷ் மங்கள் பேட்டி.